கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கே தேமாவை குறித்து நாம் ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடி தேமாவை பற்றியது. கொலோசியர் 4:14 தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேமா அதன் ஒரு ஊழியக்காரன், இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய சேவகன், கர்த்தருக்காக ஆதி அப்போஸ்தல காலத்தில் நின்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை நாம் இந்த மாலை வேளையில் திரும்பி பார்ப்பது நலமாய் இருக்கும். கிறிஸ்துவுக்கு பின்பாக 57ஆம் வருடங்களிலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கு பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பின்பு இவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருந்த ஒரு நபர். தேமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மக்கள் செல்வாக்கு உள்ளவன் என்று அர்த்தம். அவனுடைய பெயருடைய அர்த்தம் மனுஷர் தயவுள்ளவன், இல்லாவிட்டால் மக்களுடைய செல்வாக்கு உள்ளவன், இல்லாவிட்டால் மக்களை ஆள்பவன், மக்களை ஆளக்கூடிய மக்களுடைய செல்வாக்கு உள்ள ஒரு தேவனுடைய மனிதன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு இந்த காரியம் அவசியப்படுகிறது. அது நல்லது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனுஷர் தயவில் விருத்தி அடைந்தார் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் மனுஷர் தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னும் நன்றாக நீங்கள் படித்து பார்த்தால், முதலாவது அவர் தேவ கிருபையிலே அவர் விருத்தி அடைந்தார், இரண்டாவது மனுஷர் தயவிலே அவர் விருத்தி அடைந்தார். ஆனால் தேமா தேவனுடைய கிருபையில் விருத்தி அடைந்தான் என்று சொல்லாமல் மனுஷர் தயவிலே அவன் விருத்தி அடைந்த ஒரு மனுஷன். அதாவது ஒரு ஊழியம் என்று சொன்னால் நன்றாக ஊழியம் செய்வான். மக்கள் மத்தியில அவனுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது, ஒரு டாமினேட் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்துச்சு, கண்ட்ரோலிங் பவர், எல்லாரையுமே ஆளுகை செய்யறது. சில வீடுகளில் தகப்பன் கையில் அது இருக்கும், சில வீடுகளில் தாய் கையில் இருக்கும், சில வீட்டில் பிள்ளைகள் கையில் இந்த ஆளுகை செய்கிற சக்தி போய் சேர்ந்து விடும். அந்த குடும்பம் அந்த பிள்ளையின் கையில தான், அந்த பிள்ளைக்கு தான் முழு ஆளுகை இருக்குன்னா அந்த குடும்பம் அந்த பாதையில தான் போகும். மனைவிட்டு தான் அந்த ஆளுமை சக்தி இருக்குன்னா அந்த குடும்பம் அவளுக்கு பின்னால தான் போகும். புருஷனுக்கு அந்த ஆளுமை சக்தி இருந்தா அந்த குடும்பம் அவனுடைய பக்கத்துல செயல்படும். நமக்கு இந்த நாட்களில மனுஷர் பக்கத்துல நமக்கு எவ்வளவு தயவு இருக்கிறது. இயேசுவானவர் மனுஷர் தயவில் விருத்தி அடைந்தார். தேமா மனுஷர் தயவில் விருத்தி அடைந்த ஒரு மனுஷன். நமக்கு மனுஷர் மத்தியில் எப்படி இருக்கு, எப்படி பெயர் இருக்கு, நமக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு, நம்மளை பத்தி மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, சண்டை போடுறவன் சொல்றாங்களா, வாயாடின்னு சொல்றாங்களா, நம்ம பத்தி நமக்கு எல்லாருக்குமே ஒரு அடைமொழி இருக்கும். நிச்சயமா இருக்குமா? எல்லார பத்தியும் ஒரு அடைமொழி இருக்கும். அது செல்ல பேரா இருக்கலாம், இல்லாவிட்டா பட்ட பேரா இருக்கலாம். யோவானுக்கு யாக்கோபுக்கு ஒரு பெயர் இருந்தது, பேதுருவுக்கு ஒரு பெயர் இருந்தது. யோவானுக்கு யாக்கோபுக்கு என்ன பேரு? இடிமுழக்கத்தின் மக்கள், புவனர் கேஸ் என்று அர்த்தங்கள். அதாவது அவங்கள எப்ப மெல்ல பேசு அப்படின்னா அவனுக்கு மெல்ல பேசி பழக்கமே கிடையாது. அவனுடைய நார்மல் சவுண்டே எப்படிதான் இருக்கும்? நார்மல் சவுண்டே எப்படிதான் இருக்கும்? இடி முழக்கம் தான். கொஞ்சம் அமைதியா இரு, இப்படிலாம் பேசாத, சத்தம் வெளியே கேட்கும். என்னதே அப்படிமா, அது இன்னொரு 3 வீட்டுக்கு சேர்த்து என்ன செய்யும்? கேட்கும். சில வீடுகளில் நீங்க இப்படி பேசி பாருங்க, வெளியே சத்தம் கேட்க கூடாது, அமைதியாரு, நம்ம இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா வேணும்னே என்ன செய்வான்? அழுவான், இல்லைன்னா கத்துவான், இல்லைன்னா இந்த சிஸ்டர் ஓன்னு 4 வீடு சேர்ந்து கூப்பிடும், அடிக்கிறாங்க. அது ஒரு ஸ்பிரிட்.
யோவானுக்கு யாக்கோபுக்கு இப்படி பெயர் வச்சிருந்தார் இயேசு. ஆனா இவனுக்கு பெயர் என்னன்னா மக்கள் செல்வாக்குள்ளவன். இவனுடைய அடைமொழி ஒருத்தனை கவர் பண்ற ஒரு சக்தி. நம்ம விசுவாசிகளுக்கு அது ரொம்ப பேருக்கு இல்ல, ஊழியக்காரங்களுக்கு அது இல்ல. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும்போது மேன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அல்ல. என்ன மேனேஜ்மெண்ட்? மேன் மேனேஜ்மெண்ட். இந்த கைராசியான டாக்டருமா, கைராசிலாம் ஒண்ணும் கிடையாது. கையில் என்ன ராசி இருக்கு? அந்த ஜனத்தை வரும்போது அவங்க பயங்கர வேதனையில வருவாங்க. இவங்க 2-3 நிமிஷத்துல பேசி அவனுடைய வேதனைய பேச்சிலேயே பாதி எறிஞ்சிருவான், குறைச்சிருவான். அவன் பயந்து போய் வருவான். இதெல்லாம் இது ஒரு வியாதி இல்லை, இது ஒரு பிரச்சனை உள்ள வியாதி கிடையாது, நான் அது சால்வ் பண்ணிடலாம். உடனே அவனுக்கு அந்த பயம் நெஞ்சிரும், குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு இந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது. இந்த டாக்டருக்கு இருக்கிற மருந்து அவன் சாப்பிடுறான், கீழ்படுறான், அவனுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அதே மாதிரி பாஸ்டர் சொல்லுவாரு மேன் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒருத்தன் வர்றான், ஒரு ஆத்மா வருதுன்னு சொன்னா அவனை எப்படி மேனேஜ் பண்றது, அவனை எப்படி சந்திக்கிறது, அவன்கிட்ட எப்படி பேசுறது. நம்ம ஆளுங்களுக்கு அப்படி பேச தெரியல. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அதனால அந்த ஊழியக்காரனுக்கு அந்த விசுவாசிக்கு என்னஞ்சிக்கிட்டே இருக்கும், இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல சில புருஷன்மார்களுக்கு தன்னுடைய மனைவிட்ட எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சல இன்னும் தெரியல. அது கல்யாணம் கட்டி 25 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் இடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி புருஷனுக்கு இல்லாவிட்ட மனைவிக்கு இல்லாவிட்ட பிள்ளைகளுக்கு அதே போலதான் ஒரு ஆத்மாவிட்ட ஒரு விசுவாசி எப்படி ஈடுபடுறது, இடைப்படுதல். அவனை வந்த உடனே அழகா பிடிக்கிறது. இந்த ஒரு பறவையை பிடிக்கிறதுக்காக ஒரு வேடன் என்னெல்லாம் செய்யறான் தெரியுமா? அதுக்காக ஒரு வலை வைக்கிறான், கண்ணி வைக்கிறான், அது வைக்கிறான், இது வைக்கிறான், எப்படியாவது தெரிஞ்சிடணும், பிடிச்சிடணும். நம்ம ஒரு ஆத்மாவை பிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஆத்மாவை பிடிக்கிறதுக்கு சமுத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன செய்யறான், வானத்துக்கும் பூமிக்கும் என்ன செய்யறான், சுத்துறான்னு சொல்றாரு. அப்படியும் ஆட்கள் இருக்காங்க, ஆத்மாக்களை பிடிக்கிற ஆத்மா ஆட்கள் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சுத்துறான், ஒருவனை தன் மார்க்கத்தில் ஆக்கும்படியாக. நம்ம அப்படி என்ன செய்யறோம்? நமக்கு வர்ற ஆத்மாக்களை மேனேஜ் பண்றதுக்கு என்ன செய்யல, அவன் மைண்டை ரீட் பண்ணணும். துக்கத்துல வரானா, சஞ்சலத்துல வரானா, வேதனையில வரானா, மகிழ்ச்சியில வரானா, அவன் எந்த பாடுகள்ல வந்திருக்கிறான், அவனை நம்ம பேசும்போதே அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அவனுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். இந்த கிருபை யாருக்கு உண்டு? இந்த தேமாவுக்கு உண்டு. யார்கிட்ட போய் பேசினாலும் அழகா கேட்ச் பண்ணிடுவான், உடனே அந்த ஆத்மாவை தன்னுடைய பக்கம் இழுத்துருவான். அதனால ஜனங்கள் மத்தியில் இவனுக்கு என்ன உண்டு? நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. அதுக்காக மனுஷரை பிரியப்படுத்துறது அல்ல, மனுஷர்களுக்காக பரிதபிக்கிறது, மனுஷர்களை விசாரிக்கிறது ஒரு பெரிய ஊழியன். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். ஆனா நம்ம போய் மற்றவங்களை என்ன செய்ய மாட்டோம், விசாரிக்க மாட்டோம். மனைவி படுத்து கிடந்தா 10 நாள் படுத்து கிடந்தா கூட என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு என்ன கிடையாது புருஷனுக்கு. சரி கிடக்கட்டும், இன்னொரு 2 நாள் இருந்தா கூட நல்லா எப்படியா புத்தி தெளிவானா சரிதான் அப்படின்னு. அதே மாதிரி புருஷன் படுத்துட்டாலும், ஆமா எவ்வளவோ சொன்னோம் கீழ்படியில, சரி பட்டாதான் தெரியும், விடு, நான் என்ன செய்ய முடியும், சோறு தான் பொங்கி போட முடியும் அப்படிம்பாங்க. இப்படிதான் விரிசல் நெஞ்சிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு. ஆனா தேமா நல்ல ஒரு செல்வாக்கு உள்ளவன். அவனுக்கு ஒரு ஆளுமை சக்தி இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிக்குவான். யாருனாலும் ஒரு 10 நிமிஷத்துல அவங்கள கேட்ச் பண்ணிக்குவான், அவனை கண்ட்ரோல் பண்ணிடுவான். அவ்வளவு ஒரு தெய்வீகமான மனிதன் அவன் தான் தேமா. அவன் இங்கே அவனை குறித்து கொலோசியர் 4:14 சொல்லியிருக்கு, அவன் வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஒருவனை வாழ்த்தணும்னு சொன்னா இந்த கல்யாண வீட்டுல போய் வாழ்த்துறதல்ல. கல்யாண வீட்டுல நீங்க என்ன வாழ்த்துறீங்க, எல்லாருமா வாழ்த்துறோம். எல்லாரும் போய் மொய் கொடுத்துட்டு என்ன செய்யறோம், சோறு சாப்பிட்டு வந்துடுறோம். யாராவது கட்சிக்காரன் எவனாவது வாழ்த்துவான், இல்லாவிட்ட ஊழியக்காரங்க பேசுறதா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து வாழ்த்துவாங்க. மற்ற சில இடங்கள்ல ஒரு 4-5 வரை பேசுறது கூட்டு வந்திருப்பாங்க. அவன் தனக்கு தெரிஞ்ச எல்லா கருத்துக்களையும் சொல்லி நெஞ்சிருவான், வாழ்த்திட்டு போவான். இது வாழ்த்துதல் சும்மா பேருக்கு. ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லி இருக்கு, ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள். அப்பொழுது அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரிய பாத்திரன் இருந்தால் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதமும் வாழ்த்துதலும் அங்கே தங்கும். அப்படி அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் திரும்பி சேரும். வாசிங்க மத்தேயு 10:12-13. மத்தேயு 10:12-13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இதை வேற சுவிசேஷத்துல வாசிங்க. நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசித்து வாழ்த்துங்க. அந்த இதுங்க வீடு தான் பாத்திரம்னு சொல்லியிருக்கு. அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாத்திரங்களா இருக்கணும். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இது எந்த அதிகாரம்? இது லூக்கா 10:5. லூக்கா 10:5. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? ஒருத்தன் வாழ்த்துறான்னு சொன்னா அந்த வாழ்த்தும் தன்மை அவனுக்குள்ள இருக்கணும். அதான் முக்கியம். அதனாலதான் ஊழியக்காரங்களை பத்தி சொல்லியிருக்கு, நீ ஒரு வீட்டுல போய் வாழ்த்து. நீ கூறின வாழ்த்துக்கு அங்க ஆள் சொந்தக்காரன் இருந்தா அவனுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்த்துல எங்க வந்துடும்? உன்னிடத்துல திரும்பி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வாழ்த்துதல் சொல்லுகிறான்னு சொன்னா மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய அளவு சமாதானமும் ஆசீர்வாதமும் வாழ்த்துதலும் இவனுக்குள்ள இருந்தது. ஒன்று, அவன் மக்கள் செல்வாக்குள்ளவன் தேமா. இரண்டாவது, மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய அளவு இவனுக்குள்ள ஆசீர்வாதமும் சமாதானம். வாழ்த்துதல் சொல்லுங்கள், சமாதானம் அங்கே தங்க கிடவது, அந்த ஆசீர்வாதம் அங்கே நிலைத்திருக்க கிடவது. அப்ப வாழ்த்துதல் சொல்றவனுக்குள்ள ஒரு வாழ்த்தும் நற்செய்தி இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, சமாதான காரணம் அவன் இருக்கணும். மூணாவது, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா அவன் இருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுக்கு அவன் போய் வாழ்த்துதல் சொல்ல முடியும். அப்படி அவன் வாழ்த்தும் போது அந்த வீட்டுல வாழ்த்துதலுக்கு பாத்திரன் இருந்தால், ஆசீர்வாதத்தின் பாத்திரன் இருந்தால், சமாதான பாத்திரன் இருந்தால் அது அங்க என்ன செய்யும்? தங்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது எங்க வந்துடும்? திரும்பவும் யார்ட்ட வந்துடும்? இவனிடத்திலேயே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டு ஊழியக்காரங்க விசிட்டிங் வராங்க, பரிசுத்தவான்கள் யாராவது விசிட்டிங் வராங்க. அவங்க வாழ்த்திட்டு போன உடனே நீங்க நினைச்சிட்டீங்க, சரி பிரதர் வந்துட்டாரு, பாஸ்டர் வந்துட்டாரு, அக்கா வந்துட்டாங்க, நல்லா ஒரு 15 வசனம் சொல்லி எரிஞ்சிட்டாங்க, ஜெபிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. நல்லது. அதுக்கு ஆமீன்லாம் நீங்க போட்டிருப்பீங்க, என்ன ஆத்துமாவை போட்டிருப்பீங்க, காஃபி கொடுத்திருப்பீங்க, காணிக்கை கொடுத்திருப்பீங்க, என்னெல்லாமோ பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த வாழ்த்துதல் இவங்க சொன்ன 15 வசனமும் உனக்கு பலிக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? உன்னுடைய வீடு அதுக்கு பாத்திரமா இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற நீ பாத்திரனாய் இருக்கணும். உன் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, நீ ஒரு பரிசுத்தவனாய் இருந்தால் இந்த ஊழியக்காரங்க சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் என்ன செய்யும்? அங்க தங்கும். நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் இல்லாம இருந்தா இது எங்க போயிடும்? நீயும் பார்க்க வேண்டாம், அவரும் பார்க்க வேண்டாம், யாருக்குமே தெரியாது. எங்க போயிடும்? அது ரிவர்ஸ், இவங்க கூடயே போயிடும். அந்த வாழ்த்து தன்மை, ஆசீர்வாதம், சமாதானம் அவங்க கூட போயிடும். நீ திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியக்காரங்க ஜெபிச்சிட்டு போறாங்க, ஒண்ணுமே நடக்கலை, இந்த பாட்டு நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஊழியக்காரங்க வந்தாங்க, இந்த ஊழியக்காரங்க வந்தாங்க, அவங்க ஜெபிச்சாங்க, இவங்க ஜெபிச்சாங்க, அவங்க அந்த தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அவங்க கர்த்தர் உனக்கு செய்வார்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? நீ யாரு இல்ல, இவங்க சொன்ன ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரன் இல்ல, அதனால அது போயிடுச்சு. அந்த அளவு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு மனிதனாக தேமா வாழ்ந்தான். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? மக்கள் மத்தியில் நமக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு? சபையில நம்ம பத்தி என்ன பேசுறாங்க? ஊழியக்காரங்க மத்தியில் நம்ம பத்தி என்ன பேச்சு அடிபடுது? நம்முடைய விசுவாசிகள் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க? இந்த சபைக்கு போன பிறகு திருந்திருக்கான்னு சொல்றாங்களா? இந்த சபைக்கு போய் இவன் திருந்தலேன்னு சொல்றாங்களா? எத்தனை வருஷம் ஆகியும் இவனுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்களா? இல்ல கொஞ்ச நாளுக்குள்ளே இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் சம்பவிச்சுன்னு சொல்றாங்களா? நம்ம பத்தி மற்றவர்களுடைய மத்தியில செல்வாக்கு எப்படி இருக்கு? உங்க செல்வாக்கு சரிஞ்சிருக்கா, செல்வாக்கு கூடியிருக்கா? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வாழ்த்துதல் சொல்லக்கூடிய அளவுல ஒரு பக்குவத்தன்மை பெற்றுவிட்டீர்களா? உங்களுக்குள்ள அந்த சமாதானமும், உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதமும், உங்களுக்குள்ள அந்த வாழ்த்து செய்தியும் உங்களுக்குள்ளே வந்து விட்டதா? வாழ்த்துதல்ங்கிறது நீங்க சரியா செய்யணும். சரியான விதத்தில் நீங்க வாழ்த்துதல் சொன்னா அப்படி நடக்கும் தான் பைபிள்ல இருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வாழ்த்துதல் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தவங்களும் உண்டு. இவன் சிறையில் இருக்கிறான். யாரு? தேமா சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா லெட்டர்ல என்ன சொல்றான்? வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்படி ஒரு மனுஷன். ஆனா தூதன் மரியாளை வாழ்த்தினான். வாசியுங்கள். லூக்காவுல தூதன் மரியாள்கிட்ட எப்படி வாழ்த்தினானா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவ தூதன் வந்து வாழ்த்துறான் பாருங்க. அப்ப வாழ்த்துதல் சொல்லுகிறவர்கள் தூதர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய மனிதர்கள். இவங்க வாழ்த்துதல் சொல்றாங்க. தூதர்கள் வந்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. இப்ப பாருங்க, மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அங்க எலிசபெத்தை வாழ்த்தினால் அவளுடைய வாயில் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ள ஆரம்பித்தது. லூக்கா 1:41. எலிசபெத்தும் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியில வாழ்த்துதலை கேட்ட போது பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை என்ன செஞ்சது? துள்ளிட்டு. ஆனா அதே நேரத்தில் தாவீதின் மனுஷர் போய் நாபால போய் வாழ்த்துனாங்க. ஓ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். அங்க ஒண்ணுமே நடக்கல. 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திக்கிறவர்கள் உம்மிடத்தில். போதும் போதும். எப்படி வாழ்த்துறாங்க? நீர் வாழ்க, உமக்கு சமாதானம் உண்டாவதாக, உம்முடைய வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாக. எப்படி அவ்வாட்டுக்கு அழகாக வாழ்த்துறாங்க. தாவீதின் மனுஷர்லாம் போய் நாபால் வீட்டில் நின்றுக்கிட்டு ஒரே கொயர் மாதிரி பாடிட்டு இருக்கான், கேரல் சர்வீஸ் மாதிரி. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் முடிஞ்சது. அவன் சொன்னா எல்லாரும் ஓடி போயிரு, துரத்தி விட்டான். ஏன்னா இந்த வாழ்த்துதலுக்கு அவன் யார் அல்ல? பாத்திரன் அல்ல. அதான் முக்கியம். இந்த வாழ்த்துதலுக்கு அவன் பாத்திரன் அல்ல. இவங்க போய் இவங்க சொல்றாங்க, நீர் வாழ்க, உனக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் என்று வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்துதல் அங்க தங்கலையே. அவன் கழுத்தை பிடிச்சி இவங்களை வெளியே தள்ளின மாதிரி தள்ளி விட்டான், ஓடி போன். அதெல்லாம் தர முடியாது, வெளியே போன்ட்டாங்க. அந்த வாழ்த்துதலுக்கு அவன் சொந்தக்காரனாய் இராதபடியினால் நியாய தீர்ப்புக்கு சொந்தக்காரனாய் அவன் போய்விட்டான். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அந்த வாழ்த்துதலுக்கு அவன் சொந்தக்காரனாய் போகாதபடினால் அவன் நியாய தீர்ப்புக்கு சொந்தக்காரனாய் மாறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில நாம் வாழ்த்துதலுக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். உங்களால மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியுதா? சொல்லுங்க. உங்களால மற்றவங்களை போற்ற முடியுதா? உங்களால மற்றவங்களை வாழ்த்த முடியுதா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய அளவு இருக்கா? உங்க புருஷனை உங்களால வாழ்த்த முடியுமா? நல்லவர்னு சொல்ல முடியுமா? உங்க மனைவியை நீங்க நல்லவள்னு சொல்றீங்களா? உங்க அம்மா அப்பாவை வாழ்த்துறீங்களா? உங்க மாமனார் மாமியாரை வாழ்த்துவீங்களா? சபிச்சு தள்ளிடுவோம். அந்த பொம்பளையால தான் என் குடும்பமே நிச்சயது, இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அவங்க தான் காரணமோ. ஆனா நமக்கு வாழ்த்துகிற தன்மை இல்லை. ஆனா தேமா சின்ன வயசு தான். ஆனா மற்றவங்களை வாழ்த்தக்கூடிய அளவுல அவன் வளர்ச்சி அடைந்திருந்தான். தெய்வீகத்துல, மக்கள் பக்தியில் அவனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் இருந்தது. மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய அளவுல ஒரு தெய்வீக வாழ்க்கையும் அவனுக்குள் இருந்தது. பிலமோன் 24. பிலமோன் 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தீமாவும் லூக்காவும். தேமாவும், தீமா இல்ல, தேமா. என் உடன் பவுல் சொல்றாரு, என் உடன் வேலையாட்களாகிய அரிஸ்தர்க்கு, அப்படி வரிசையா சொல்லிட்டே வரும்போது தேமா என்னுடைய உடன் வேலையாள்னு சொல்றான். பவுலோட ஒருத்தன் ஊழியம் செய்யணும்னா பயங்கர கஷ்டம். பவுலோட ஊழியம் செய்யறது பயங்கர டஃப்பானது. பவுலோட ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா பவுல் உயிரை கொடுத்து ஊழியம் செய்வான். அவன் கூட நிக்கிறவன் என்ன செய்யணும்? உயிரை கொடுக்கணும். அதே ஆவி இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. பவுல் ரொம்ப டென்ஷன் பார்த்தியவன். பவுலுக்கு கோபம் வந்துருச்சுன்னா துரத்தி விட்டுருவான், ஊழியத்துல நிக்க கூடாதுவான், வெளியே போன்றுவான். பவுலும் பர்னபாவும் மார்க்குவின் விஷயத்துல பயங்கர சண்டை போட்டாங்க. ஏனென்றால் மார்க்கு என்று சொல்லுகிறவன் பவுலோடு ஊழியத்துக்கு போன இடத்துல இருந்து திடீர்னு பரட்டு ஓடிவிட்டான். சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான். தன்னோட ஊழியத்துக்கு வந்துட்டு இப்படி ஊழியம் செய்யாம பாதியில விட்டுட்டு ஓடிட்டானேன்னு அவனை குறித்து பவுலுக்கு ஒரு வருத்தம்.
ஏன்னா பவுல் எங்க போனாலும் அடி வாங்கும். பவுல் பிரசங்கம் முடிச்சா பாராட்டு கிடைக்காது, எது கிடைக்கும்? அடி கிடைக்கும். அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவான். அடுத்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கல்லறிவாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நாய மாதிரி எடுத்து கொண்டு வந்து வெளியே போடுவாங்க. இவன் ஜெபிச்சு எல்லாரும் ஜெபிப்பாங்க. இவன் எழுப்பி அடுத்த நாள் எங்க வந்துருவான்? அடுத்த ஊர்ல பிரசங்கத்துக்கு வந்துருவான். இதை பார்த்துட்டு மார்க் ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டான், சொல்லாம கொள்ளாம ஊர் போய் சேர்ந்துட்டான். இது டெய்லி அடி வாங்க முடியாது, டெய்லி சாப்பாடு இல்லாம கிடக்க முடியாது. நம்ம ஊழியத்தில் கூட ஆரம்ப காலங்கள்ல அப்படித்தான் இருந்துச்சு. எத்தனையோ பேர் அடையாள இருந்து ராயபுரத்துல இருந்து சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? பாவம் செஞ்சுட்டு போல, என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. எத்தனை நாள் தான் உட்காந்துருப்பான்? தண்ணியை குடிச்சிட்டு எத்தனை நாள் இருக்கிறது? வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு எத்தனை நாள் ஓடுறது? ஒண்ணுமே இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எவ்வளவு நாள் ஓடுறது? இங்க வீட்டுல நல்லா 3 நேரம், தேவைப்பட்ட 4 நேரம், இது போக என்ன நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் கண்ட மாதிரி சாப்பிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு இங்க வாயையும் கட்டி வைத்தியம் சேர்த்து கட்டி என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வைராக்கியமும் ஒரு வெறித்தனமும் இருந்தாதான் பசியை மேற்கொண்டு நிக்க முடியும். அதனால பாதி பேரு சொல்லாம கொல்லாம இந்த கடைக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், ஏதோ ஒண்ணு சாக்க வச்சுட்டு ஊழியத்து போற ராக்கில் வீடு ஓடி போயிடுவான். அது பிறகு வீட்டுல வந்துட்டான்னா சரி, வீட்டுக்கு வந்துட்டான், அவ்வளவுதான். நான் சித்தூர்ல இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் இன்டர்பிரேஷன், அவர் தான் இன்டர்பிரேட்டர். நான் தமிழ், அவர் தெலுங்கு. அவரு நல்ல விசுவாசி, ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரு, நல்ல ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது, நல்ல ஊழியம் செய்யறாரு. பிரைவேட்டா, சபை பேர் கிடையாது, சும்மா நார்மல் நேம்ல ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, போர் போடுறது, ஸ்கூல் நடத்துறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இப்படி ஒரு மாதிரி நடத்துறாரு. ஆனா நமக்கு அவருக்கு சபைக்கு ரொம்ப முக்கியமானார். இப்ப இல்ல, நான் இருக்கும்போதெல்லாம் இன்டர்பிரட்டரா இருந்தார். இப்போ ஒரு ஊழியமா தொடங்கிட்டாரு. அப்போ ஒரு நாள் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசு ஏதோ சொல்லிச்சுன்னு இவர் அதை மிரட்டுறார். நான் நின்றுட்டு இருக்கேன், ஏய் வாய மூடு அப்படின்னு என்னவோ சொன்னார். அந்த பிசாசு பிடிச்ச சிஸ்டர் அப்படி திரும்பி பார்த்துச்சு, ஏய் சாப்பாட்டுக்காக ஊழியத்தை விட்டு ஓடி வந்தவன் நீ என்னைய போவான்னுட்டு இருக்க அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுச்சு. அப்பதான் எனக்கு தெரியும் இவர் எங்க இருந்து வந்தவர், இவரும் ட்ரைனிங்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தவர் தான். அப்பதான் எனக்கு தெரியும். ஆனா இவர் தான் அந்த சபைக்கு முக்கியமா இருந்தார். அப்பதான் தெரியும் இவரு ஊழியத்துக்கு போய் பாவம் பசியில தாக்கு பிடிக்க முடியாம ஓடி வந்திருக்கான். இந்த பிசாசு பார்த்த உடனே இப்ப அவருக்கு கல்யாணம் கட்டி பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்கு. ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த ஆவி எதை சொல்லுது? எது? நீ ஊழியத்தை விட்டு வந்தாலும் இப்ப 15 வருஷம் கழிச்சு என்னை போவான்ல, நீ பேசாத, பக்கத்துல நிக்கிற ஆள் ஏதாவது சொல்லட்டும், நீ சொல்லக்கூடாதுன்னு. எப்படி சொல்லுது பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க, ஊழியத்துல எப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆவிகள் எவ்வளவு கவனமாக செயல்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? இங்கே நான் பார்க்கும் பொழுது இவன் ஒரு உடன் வேலையாள். யாருக்கு? பவுலுக்கு. பவுல் கூட நிக்க முடியாது, துரத்திடுவான். பயங்கர ஸ்ட்ரிக்ட், அடி பாடுகள் வேதனைகள் தான் அவனுடைய ஊழியத்தினுடைய அம்சமே. ஏன்னா அவனுடைய அழைப்பே பாடுபடுறதான். அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்றதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவனுடைய அழைப்பை பத்தி ஆண்டவர் அனனியாட்ட பேசுறார். பவுலுடைய அழைப்பே பாடுபடுதல் தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் கூட இந்த தேமா நின்னான், அடி ஜெயில கிடக்கிறான். நீங்க பிலமோன் 23 வாசிச்சீங்கன்னா தெரியும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்ப இவங்க இப்ப எத்தனை பேர்? இவங்க எப்பாப்பிரா, மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, இவங்க இப்ப யாரு கூட எங்க இருக்காங்க? என்னோடு கூட காவலில் இருக்கிறார்கள். இயேசுவின் நிமித்தம் பவுலோடு ஜெயில கிடந்த ஆள் தான் தேமா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன். கர்த்தருக்காக சிறைச்சாலையில கிடந்து அடிபட்டு தொழு மரத்துல கட்டப்பட்டு கை கால்கள்லாம் அடிச்சு உரிச்சு எடுத்த ஆள் தான் தேமா. ஆண்டவருக்காக அவ்வளவு பாடுபட்ட ஒரு மனுஷன். ஜெயில கிடக்கிறதுனா சும்மா இல்ல, நம்மள மாதிரி இந்த காலத்துல உள்ள போயிட்டு 10 நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்டு வெளியே வர்றது இல்ல, மணி அடிச்சா சாப்பாடுலாம் கிடையாது. அந்த ஜெயில் கிடையாது. அங்க ஜெயில்னு சொன்னா நைட்ல அடிக்கிற அடியில அடுத்த நாள் அவன் செத்து போயிடுவான். பவுலையும் சீலாவையும் தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்கன்னா அப்படியே ரத்த ஓட்டெல்லாம் நின்று சதையெல்லாம் பிச்சிரும். அதனாலதான் அன்னைக்கு இரவு அந்த சிறைச்சாலைக்காரன் அவருடைய காயங்களை
கட்டினான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். 16:33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவருடைய காயங்களை கழுவினான். அந்த அடி வாங்கணும். பவுலோடு சிறைச்சாலையில இருந்தா சும்மா இல்ல, பாட்டு பாடுறது அவர்கள் நடுராத்திரியில் துதித்தார்கள். துதித்தல் சும்மா இல்ல, அடி விழுந்து ரத்த காயத்தோடு தான் அவங்க ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, மகிமைப்படுத்தினாங்க. தேமா சிறைச்சாலையில் இருந்தான்னா சும்மா இல்ல, அடிபட்டு உதப்பட்டு தொழுமரத்துல அடி வாங்கி கை காலெல்லாம் சிக்கி தவிச்ச ஒரு ஆள். அவனை குறித்து பவுல் சொல்லுகிறார், ஒரு காலத்துல அவன் என்னுடைய உடன் வேலையாள். பவுலோடு எந்த நேரத்தில் நிப்பான். லூக்கா நிக்கிறான்னா இவன் நிப்பான், தேமா நிக்கிறான்னா அரிஸ்தருக்கு நிற்பான், அரிஸ்தருக்கு நிக்கிறான்னா எப்பாப்பிரா நிப்பான். இவங்க ஒரு 5-6 பேர் யூத் ஒரு டீமா பவுலோடு கூடயே நின்னாங்க. எந்த நேரத்திலையும் தீத்து இருப்பான், இல்லைன்னா தீமோத்தி இருப்பா, இல்லாவிட்ட எப்பாப்பிரா இருப்பா, இல்லாவிட்ட லூக்கா இருப்பா, இல்லாவிட்ட அரிஸ்தருக்கு இருப்பா. இப்படி ஒரு குரூப்பாவே பவுலோடு ஒவ்வொரு பயணத்துல ஒவ்வொருத்தர் போகிறது. அங்கங்க கிடைக்கிற அடிகள் தான் அவங்களுக்கு பாக்கியம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போன உடனே பயங்கர சாப்பாடும் அந்த விருந்தும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடையாது. போற இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் அடிகளை வாங்கிக்கிட்டு ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா கொஞ்ச நாள் ஜெயில இருப்பாங்க. விசாரணை முடிஞ்ச உடனே வெளியே அனுப்பினா ஓடி வந்துட வேண்டியதான். இப்படித்தான் இருந்தான். அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், என்னுடைய உடன் வேலையாள் என் கூடயே நிப்பான். உடன் வேலையாளுங்கிறது ஒரு சாதாரண இல்ல. உடன் வேலையாளுடைய தகுதி என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமாகி எப்பாப்பிராத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். உடன் வேலையாளுடைய ஒரு தகுதியை பாருங்க. அவன் ஒரு சகோதரனா இருக்கணும், உடன் சேவகனா இருக்கணும், அதாவது சுவிசேஷ வேலையும் செய்யணும். நல்லா கவனிச்சுக்கங்க, என் சகோதரன், அதே நேரத்தில் அவன் என்னுடைய உடன் வேலையாள், என்னோடு சேர்ந்து சுவிசேஷ வேலையை செய்வான். அடுத்து என் சேவகன், அப்படின்னா எனக்கு வேலை செய்வான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உடன் வேலையாள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்வாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. அதே நேரத்தில் அவன் யாரு? என்னுடைய உடன் சேவகன், எனக்கும் பணிவிட செய்வான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் உடன் வேலையாளுங்கிற ஸ்தானங்கிறது ஒரு சாதாரணதல்ல. உடன் வேலையாளனே நான் எனக்கும் அவனுக்கு என்ன, நானும் 82 தான், அவனும் 82 தான், 82ஆம் வருஷம் தான். அவனும் நான் வரும்போது தான் சபைக்குள்ள வந்தான், நானும் எனக்கு முன்னாலே அவனும் வந்தான், நானும் வந்தேன், ஒரே நாள் தான் உள்ள வந்தோம். இது இந்த ஊழியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட். அப்படி அல்ல. உடன் வேலையாளாக இருக்கணும், அதே நேரத்தில் நீ யாரா இருக்கணும்? உடன் சேவகனாக இருக்கணும். நீ மனைவியாக இருக்கலாம், அதே நேரத்தில் தாயாகவும் இருக்கணும். ஒரே ஸ்தானம் கிடையாது, அதனுடைய பல பன்முகங்கள் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கிருபையை வாங்கிட்டு நாம் செயல்பட வேண்டும். இவன் உடன் வேலையாள்னா உடன் சேவகன், என் குறைச்சலை நீக்கக்கூடியவன், என்னுடைய ஸ்தானாபதி. நாம அந்த அளவு நாம் ஒரு அனுபவத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேமா இப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஒன்றே மக்கள் செல்வாக்குள்ளவன், இரண்டாவது மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய கிருபை உள்ளவன், மூன்றாவது பவுலோடு சேர்ந்து பாடுபட்டவன், நான்காவது அவனுடைய உடன் வேலையால், அவனுடைய உடன் சேவகன். இவ்வளவு இந்த நாலுமே அவனுடைய நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். ஒருத்தன் மற்றவனை வாழ்த்துறான், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறான், சிறைச்சாலைக்கு போறான், அடிபடுறான், உடன் வேலையாளா இருக்கிறான், நல்ல ஒரு செல்வாக்கு உள்ளவனா இருக்கிறான். இதெல்லாம் நல்லது. இவ்வளவு அனுபவம் பெற்ற இந்த தேமா, எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு காலத்துல நல்ல கர்த்தருக்காக நின்றவர்கள் இன்றைக்கு இல்ல. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. ஆரம்ப காலம் நம்மில் அநேகருக்கு ஒரு பிரகாசமான நாட்கள். எபிரேயர், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பாத்தீங்களா?
அதே போல கலாத்தியர் சபை ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு எழுப்புதல் உள்ள சபை, நல்ல ஒரு எழுப்புதல். ஆனா வர வர அது அப்படி மங்கி போச்சு. ஆரம்ப காலம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கி உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். ஆரம்ப காலங்களில் ஆவியில தொடங்கினவர்கள், நன்றாய் ஓடினவர்கள், கர்த்தருக்காக பாடுபட்டவர்கள், ஊழியக்காரரை எப்படி பார்த்தாங்க? தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் பார்த்தவர்கள். பவுலுக்காக கண்ணை பிடிங்க கொடுக்க கூட அவங்க ரெடியா இருந்தாங்களாம். அவ்வளவு ஆனந்த பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் கடைசி காலங்களில் அந்த சபை தடுமாற ஆரம்பித்தது. இங்கேயும் கூட நாம் பார்க்கும் பொழுது தேமா மக்கள் செல்வாக்குள்ளவன், கிறிஸ்துவுக்காக அதிகமாக பாடுபட்டவன், மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய கிருபை பெற்றவன், பவுலோடு உடன் வேலையாளாக ஊழியம் செய்த ஒரு மனிதன். ஆனால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வரும் பொழுது இவனுடைய பாதை மாறினது. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். எப்படி இருக்கும்? இவ்வளவு பாடுபட்டுட்டு இப்போ கடைசி நேரத்தில் அவனுக்கு என்ன நடந்துருச்சு? பைபிள் சொல்லுது, அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டான். 2 தீமோத்தேயு 4:10 அழகா சொல்லிருக்கு. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான், என்னை விட்டு பிரிந்தான், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். பவுல் ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற ஒரு காரியம், என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். எப்படி இருக்கும்? அவனை பிரிய வைத்த சக்தி எது? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்துல நீங்க பிரபஞ்சங்கிறது உலகம், பிரபஞ்சங்கிறது என்னது? உலகம். அதனுடைய இன்னொரு வார்த்தை உலகம். உலகத்துக்கு மேல இந்த மார்க்கத்துக்கு வந்துட்ட பிறகு உலகத்தின் மேல நம்முடைய கவனம் செலுத்தப்படக்கூடாது. உலகத்துல தான் இருப்பீங்க, ஆனா நீங்க யாரு இல்ல? இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்தான் அல்ல. அப்ப நீங்களும் உலகத்தான் அல்ல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீ உலகத்தான்னா உலகம் உன்னை பகைக்காது. நீ உலகத்தான் அல்லன்னா உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். நான் உலகத்தான் அல்ல, அதனால் உலகம் என்னை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் உங்களையும் பகைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல ஏதோ ஒரு ஆசை வந்துருச்சு. அது என்ன ஆசைன்னு சொல்லாம காமனா சொல்லிட்டாரு. அவனை பத்தி இனிமே அக்கு வரா ஆணி வரா, இந்த நாள்ல இத்தனாம் தேதி இப்படி நடந்து இப்படி ஆகி இப்படி அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றது பவுலுடைய அழகு அல்ல. இப்ப நம்ம அப்படி இல்ல, ஏன் அந்த பிரதர் இல்ல, அதுவா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? அது ஒரு 1 மணி நேரம் ரயில் ஓடும். அது அன்னைக்கா இப்படியா, அண்ணன் வீட்லயா, இந்த தான் அங்க போனானா, இங்க இருந்துச்சா, இப்படி ஆச்சா, எப்படி முடிவாச்சா, இப்படி எல்லாம் நம்ம வரிசையா சொல்லுவோம். பவுல் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. தேமாவுக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துருச்சு. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கணும். சூசகமா பேசி முடிச்சிட்டாரு. நம்ம அப்படி பேசுறோமா? நம்ம அப்படி பேச மாட்டோம். அப்படி பேசுறவங்க சொல்ல யாராவது இருக்கீங்களா? அது எப்படிங்க அப்படி பேசினா யாருக்குங்க புரியும்? புரியும். பைபிள் படிக்கிற அவ்வளவு பேருக்கும் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான்னா நெஞ்சிருச்சு, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைங்கிறதுக்கு சில வசனம் சொல்றேன். ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சம்னாலே அதுக்கு வேஷம் தான். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலக வேஷத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு வேஷம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேஷம் களையும். வேஷம் களையும் போதுதான் அது மாயைன்னு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இப்ப நீங்க சினிமாவுக்கு போறீங்க, இல்ல சினிமாவுக்கு போக மாட்டீங்க, இப்ப வீட்லயே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இப்ப ஹோம் தியேட்டர் வச்சுட்டானே, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப பார்க்கும்போது அது ஃபுல்லாவே நாடகம், இல்லாவிட்டா கதை. ஏதோ ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் வச்சு எடுக்கிறான். அதுல அடிக்கிறான், சண்டை போடுறான், என்னெல்லாமோ பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்த உடனே, சண்டை காட்சி வந்த உடனே இந்த வீட்டில் சண்டை போடுறவனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஒரே கைத்தட்டலா, ஒரே அமர்க்கலமா இருக்கும். சோக காட்சி வந்துட்டா இவங்க உட்காந்து நெஞ்சிருவாங்க. அப்படியே
அழுதுருவாங்க. அது எல்லாம் என்னது? அது எல்லாம் என்னது? உண்மை அல்ல. என்னது? வேஷம். அவன் கிளிசரின் போட்டு உட்கார்ந்து அழுகிறான். இவன் கிளிசரின் போடாமலே 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதை பார்த்து என்ன செய்யறான்? அழுகிறான். ஆனா சிலுவையை பாருனா கண்ணை மூடி மூடி பார்க்கறான், அது தெரியவே மாட்டேங்குது. கண்ணை திறந்து இதை பார்த்தா கண்ணை மூடினா எது தெரியாது? சிலுவை தெரியாது. உலகத்தின் வேஷம். தேமாவை இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சான்னா உலக வேஷத்தின் மேல ஆசை வச்சுட்டான். மாயையான இந்த உலகத்தின் மேல அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஆள்ல பாதி பேர் வேஷம் தானே போடுறோம். இப்ப பரப்பிட்டு வரோம்னாலே பயங்கர மேக்கப்ல தான் நம்ம கிளம்புறோம். எங்கேயோ வாக்கின் போற மாதிரி தான் நம்ம நினைச்சிரோம், கிளம்பி வர்றோம். கேட் வாக் மாதிரி தான் வர்றோம் எல்லாருமே. அதுக்கு பரப்பிட்டு எத்தனையோ மணி நேரம் ஆயிடுது. ஒரு சிலர் இருக்கலாம், வெளியே வரும்போது ஸ்கிரீன் தட்டிடுச்சுன்னா திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் போட்டு ரெடி ஆகணும். அவங்களுக்கு அழகா இருக்கா இல்லையா, அழகா இருக்கா இல்லையா, சரியா போட்டிருக்குமான்னு இப்படியே பார்த்து பார்த்து தான் கோயில் வந்து என்ன செய்யறோம். நான் யாரையும் தப்பா சொல்லல, மொத்தத்துல சொல்றேன். உலக வேஷத்தின் மேல நமக்கு என்ன இருக்கு? ரொம்ப கவனம் இருக்கு. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 12:12, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத, ஆராதனைக்கு வரும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாத. வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலக வேஷம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு மறுரூபம் ஆகாது. உலக வேஷத்தை தரிச்ச மனுஷன் எங்க போக முடியாது? மறுரூபம் அடைய முடியாது. அவன் உலகத்தின் வேஷத்தை போட்டுட்டே இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு நடிகர்கள் போலதான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்தந்த பாட்டுல அந்தந்த போர்ஷன்ல நின்று நம்ம நடிச்சுட்டு போற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். இது உலகம் ஒரு நாடக மேடை, அதுல நாம எல்லாரும் யாரு? நடிகர்கள்னு ஒருத்தன் சொன்னான். அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு போர்ஷன்ல நின்று நம்ம ஆக்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா தேமாவுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல, உலக வேஷத்தின் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. உலக வேஷம் கடந்து போகிறதே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தா தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படவே வெளிப்பட. ஒரு சிலருக்கு பிள்ளைகளை குறித்த, புருஷனை குறித்த, தன்னை குறித்த, ஊழியத்தை குறித்த அந்த தேவ சித்தம் என்னங்கிறது தெரியவே இல்லை. ஏன் தெரியல? உலகத்தின் வேஷம் இருக்கிற மனிதனுக்கு நன்மையும் பரிபூர்ணமான தேவ சித்தம் என்னதென்று நிச்சயாது பகுத்தறிய முடியாது. உலக வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேனா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டேனா உனக்கு தேவ சித்தம் விளங்காது, புரியாது. 2 கொரிந்தியர் 4:4 உலக இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் மனசை குருடாக்கிடுவான். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சான்னு சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதனால அவனுடைய தரிசனம் போயிருது. ஆக்சுவலா இவன் தேமா வந்து சீயோனுக்குரிய ஒரு ஆள், ஒரு நல்ல கர்த்தருக்காக அடிபட்டு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆள், மற்றவனை வாழ்த்தக்கூடிய ஒரு ஆள், ஊழியத்தில் நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு ஆள், உடன் வேலையாள், உடன் சேவகன், நல்ல ஒரு மனுஷன், அடிபட்டு சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன். இப்போ அவனுக்குள்ள மனது குருடாயிருச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் சபை வந்து 1 கொரிந்தியர் 1:7 நினைக்கிறேன், வருகைக்கு ஆயத்தமான ஒரு சபை. 1 கொரிந்தியர் 1:7, அப்படி நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? வருகைக்கு காத்திருக்கிற சபை தான் கொரிந்தியர் சபை. ஆனா இதே கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் 2 கொரிந்தியர் 11:1 உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஈவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா? உங்கள் மனசு கெடுக்கப்பட்டுருமோ? மனம் கெடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய ஊழியக்காரனும் அடிபட்டு போயிடுவான். எவ்வளவு வருஷக்கணக்கான விசுவாசியா இருந்தாலும் மனசு கெட்டு போயிருச்சுன்னு சொன்னா அவங்க அப்படியே பின்வாங்கிடுவாங்க. மனசு கெட்டு போயிருச்சு, தவறான ஒரு அபிப்பிராயங்கள், தவறான கருத்துக்கள்,
தவறான எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனை இணைஞ்சிட்டான், டச் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்பதான் அவனுக்கு விழுகையா தெரியும், தோல்வியா தெரியும், தடுமாற்றமா தெரியும், நிக்கிற யாருமே தெரியாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய மனதை நெஞ்சிட்டான், கெடுத்துட்டான். அதனாலதான் மனசு கெடுக்கப்படுமோ என்று ஒரு புருஷனையோ ஒரு மனைவியை பத்தி நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களை பத்தி யாராவது லேசா ஒண்ணு சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, சொல்லிவிட்ட உடனே இந்த புருஷனோ மனைவியோ நல்ல ஒரு தெய்வீகம் உள்ளவங்கன்னா இயேசுவின் நாமத்துல போ சாத்தானன்னு சொல்லணும். அதை பத்தி எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அப்படியா? அவ்வளவுதான். அது பிறகு இவன் சாப்பிட மாட்டான், சந்தேகம் வந்துடும், பொல்லாத எண்ணங்கள் வந்துடும், வேலைக்கு போக மாட்டான், வேலைக்கு போனா 10 நிமிஷத்துல திரும்பி வருவான். ஏன்னா மைண்ட் எரிஞ்சிருச்சே, மனசே கெடுக்கப்பட்டுருச்சு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய மைண்ட் கெட்டு போகவே கூடாது. ஒரு சகோதரிக்கு காது கேட்காது, அது டீச்சர் புருஷன் கொண்டு வந்து அவங்கள ஸ்கூல்ல விடுவார். ஸ்கூல்ல விடும்போது அந்த டீச்சர்ஸ்லாம் வரத்தானே செய்வாங்க. எல்லா டீச்சர்ஸும் வந்து ஒரே நேரத்தில் இறங்குவாங்க. இவர் வீட்டுக்கு கூட்டு வரும்போது எல்லா டீச்சர்ஸும் வெளியே வரும்போது அவங்கவுங்க புருஷன் வந்து கூட்டு போறான், அப்பா வந்து கூட்டு போறான். அப்படி வரும்போது ஒரு டீச்சர் புருஷன் மனைவிகளை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ண உடனே என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மரியாதைக்கு ஒரு தமிழர் பண்பாடு கேட்போம். இந்த சிஸ்டருடைய புருஷன் வந்து வண்டியில விட்டா யாராவது ஒரு சிஸ்டர், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். இந்த அம்மா காது கேட்கல பாருங்க, இந்த ஆள் டெய்லி வர, இந்த பொம்பளை டெய்லி கேட்கா, அவ்வளவுதான். வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பையனையும் கொண்டு போவாங்க, வண்டியில இறக்கி விடுவாங்க. அப்பா போன பிறகு இந்த பையனை கூப்பிட்டு இந்த அம்மா அந்த டீச்சரை பார்த்து, அப்பா என்ன பேசினாரு? நல்லா இருக்கீங்களா? டெய்லி என்னடா நல்லா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. நீயும் போய் சொல்ற. எப்படி? இது பிசாசு உள்ள பூந்து மனசை நெஞ்சிருச்சே. அவர் ஒரு பரிசுத்தவான், நல்ல மனுஷன். இந்த அம்மா காது கேட்காத ஒரு குறைய வச்சு அந்த ஆளை புண்ணாக்கி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இது ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவங்களுக்கு சந்தேக பிசாசா மாறி வீட்டில் சண்டை வந்து என்னை கொண்டு வந்து விடவே வேண்டாம், ஸ்கூல் பக்கமே நீ வராதன்னு. சரி போய் தொலைன்னு விட்டாரு. அப்போ எல்லாத்தையும் என்னை கொண்டு வந்து இப்ப என்ன செய்யறது இல்ல, விடுறதே இல்லை. அடுத்த பிரச்சனை, இப்படி போனா அப்படி, அப்படி போனா இப்படி, நான் உன்கிட்ட காசு கொடுக்க மாட்டேன் இனிமே. சரி அப்படியும் போய் தொலைன்ட்டாரு. அப்போ அது அரிசி வாங்கி போடுமா, இவர் காய்கறி வாங்கி போடணும். இவரு அரிசி வாங்கி போடணும், அவரு காய்கறி வாங்கி போடணும். எப்படி இருக்கும்? இப்படியே போய் 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 அந்த ஆளு இவ வீட்டுல இவட்ட சாப்பிட்டா என்ன பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒழுங்கா கொடுக்காம அப்படியே போய் போய் அவர் சுகர்ல முத்தி போய் செத்தே விட்டார். மெஞ்ஞானபுரம் தான் சொந்த ஊரு. நான் அப்ப சின்ன பிரதர், 87 86 கதையை சொல்றேன். நான் அங்க விசுவாசியா இருக்கேன், அசிஸ்டன்ட் ஊழியக்காரனா இருக்கிறேன், சின்ன ஊழியக்காரனா. மெஞ்ஞானபுரம் ஆள் தான். எதுக்கு சொல்ல தெரியுமா? மனம் கெட்டு போச்சு, மைண்டு கெட்டு போய் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான்னா அவனுடைய மனசு நெஞ்சிருச்சு, கெட்டு போயிட்டு குருடாய் போயிடுச்சு. அதனால அவனுக்கு விசுவாசம் இல்ல. இவ்வளவு பாடுபடணுமா, இவ்வளவு அடிக்கப்படணுமா, இவ்வளவு ஊழியம் செஞ்சாதான் பரலோகமா, இவ்வளவு கேவலப்படணுமா, இவ்வளவு அவமானப்படணுமா, இப்படி தொழுமரத்தில் அடிபட்டாதான் இயேசு ஏத்துக்குவாரா? அப்ப அவர் ஏன் பாடுபட்டார்ல, நான் ஏன் பாடுபடணும்? இப்படி இவன் மனசு கெட்டு குருடாய் போய் இவ்வளவு பாடுபடணும்னு அவசியம் இல்ல. அந்த ஊழியக்காரன் அழமையா பிரசங்கம் பண்ணிட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்கான், நான் மட்டும் இந்த ஊழியத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி ஒரு தவறான உணர்வுகளும் எண்ணங்களும் வந்து இவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வந்து விட்டதே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். முள்ளுக்குள்ள விழுந்த விதைதான் இப்பிரபஞ்சத்தின் மேல் உள்ள கவலை. இப்பிரபஞ்சத்தின் மேல கவலை உள்ளவங்களுக்கு பிரசங்கம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, சிரிச்சுக்குவாங்க, ஆமா ஆமான்னு தலையாட்டிக்குவாங்க. ஆனா அந்த வசனத்தின்படி அவங்களால வாழ முடியாது, நெருக்கம் வரும். காரணம் என்ன தெரியுமா? இவங்க பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆனா உலக கவலை சிற்றின்பங்கள் இவங்களுக்குள்ள இருக்கு. சில காரியங்களை குறிச்ச உலக கவலை இருந்துச்சுன்னா ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. உலக கவலை இல்லாம எப்படி இருக்கும்? உலகத்தில் இருக்கும்போது நாம் உலகத்தார் அல்ல. கர்த்தர் அந்த கவலை என்ன செய்றாரு? என் மேல் வைத்து விடு, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல்
வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் பாரத்தெல்லாம் கவலையெல்லாம் அவர் மேல வைங்கன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உலக கவலையில சிக்கிறோம். இந்த தேமாவுக்கு ஏதோ ஒரு உலக கவலை வந்துருச்சு. உலகத்தை பத்தி ஒரு பாரம் அவனுக்குள்ள வந்தது. யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஊழியத்தில் இருந்துகிட்டு ஒருத்தன் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அவனால ஊழியத்துல இருக்க முடியாது. அந்த உலகம் அவனை வெளியே இழுத்து கொண்டு போகும். லூக்கா 20:34. லூக்கா 20:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு பெண் ஆசை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லாவிட்ட மண் ஆசை வந்துருச்சு, இல்லாவிட்ட பொன்னாசை. மண், பெண், பொன், இந்த மூணு தான் இன்னைக்கு விசுவாசிகளையும் போட்டு அசைக்குது, உலகத்தையும் போட்டு என்ன செய்யுது? அசைக்குது. ஊழியக்காரனையும் போட்டு அசைக்குது. இந்த மூணு தான். இந்த பொல்லாத ஆவி தேமா நல்ல ஒரு ஆவிக்குரிய வாலிபன், ஆவிக்குரிய ஊழியன், அப்போஸ்தலனுக்கு உடன் ஊழியன், உடன் சேவகன். ஆனா இவனுக்குள்ள திடீரென்று உலகத்தின் மேல உள்ள ஒரு ஆசை உள்ள உட்கார்ந்துருச்சு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுடைய ஆசை, பெண் கொள்றது, விவாகமாகிறது, ஊழியம் செய்யலாம், அப்படியும் ஊழியம் செய்யலாம், அது பாவம் அல்ல, இது பாவம் அல்ல, இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் அவனுக்குள்ள வந்தது. அப்ப இத்தனை நாள் வருஷம் நீ ஊழியம் செஞ்சது, இத்தனை வருஷம் நீ இயேசுவுக்காக பாடுபட்டது, அது என்ன உனக்கு அவ்வளவு தெளிவில்லாமையா நீ இயேசுவுக்காக பாடுபட்டு விட்டாய்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊழியத்திலிருந்து வெளியே போனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஊழியத்தை விட இது நல்லா தான் இருக்கு அப்படி இப்படின்னு. அப்ப இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கண்ணு குருடாவா இருந்துச்சு? அப்படி அல்ல. இருக்கிற வரைக்கும் உன் மனக்கண் பிரகாசமா இருந்துச்சு. இப்ப வெளியே போன உடனே உன் மனக்கண் நெஞ்சிருக்கு, குருடா இருக்குன்னு அர்த்தம். மனக்கண் குருடானவன் தான் இப்படி எல்லாம் பேசுவான். நமக்கு இந்த உலகத்தின் மேல, இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வந்து விட்டதா? ஒண்ணு வேஷமா இருக்கலாம், இல்லாவிட்ட மனசு குருடா இருக்கலாம், உலக கவலையா இருக்கலாம், உலகத்தை சிநேகிக்க கூடியவளா நம்ம மாறி இருப்போம். பொருட்கள் மேல ஆசை, இல்லாவிட்ட உலகத்தினுடைய சில காரியங்கள் மேல நமக்கு பற்றுதல், இதெல்லாம் நமக்குள்ள வரவே கூடாது. அதனால வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:20, இவ்வுலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக் கொண்டால் அவளுடைய நிலைமை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை. வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். முதலாவது சொல்லி இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரம்ப காலங்களில நல்லா பிரதிஷ்டை பண்ணி உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணக்கூடியவன் தான் பவுல். அவனோடு இணைந்து ஊழியம் செய்த ஆள் தான் இந்த தேமா. இப்ப அவனுக்கு என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலால உலக அசுத்தங்களுக்கு தப்பி இருந்தான். ஆனா இப்ப என்ன செய்யறான்? அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் என்ன செய்யறான்? போய் சிக்குறான். அவனை எப்படியாவது கவுத்திருது. அவனை ஒரு காலத்துல பாருங்க, நல்ல பாடுகள் பட்டவங்க எல்லாம் இப்ப கடைசி நேரத்துல விட்டுறாங்க. தயவு செய்து நீங்க உங்களுடைய ஓட்டப்பந்தயத்தினுடைய கடைசி பகுதியில் லெக்க என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உலகம் எப்படியாவது உன் மனக்கண்ணை குருடாக்க பார்க்கும், வேஷம் போட வைக்கும், உனக்கு கவலையை கொண்டு வரும். இல்லாவிட்ட பெண், ஆண், இல்லாவிட்ட உலகம், பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, இப்படிப்பட்ட சிந்தையை உனக்குள்ள கொண்டு வரும். உலக ஸ்நேகத்தை உனக்கு கொண்டு வரும். உலக அசுத்தங்களுக்கு நீ தப்பின ஒரு ஆள் மறுபடியும் நீ அதுல என்ன செய்யக்கூடாது? சிக்கவே கூடாது. அப்படி சிக்கிட்டீங்கன்னா பிசாசு உன்னை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான். உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை. அடுத்து 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எவ்வளவு அருமையா சொல்லிருக்கு பாத்தீங்களா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எப்போ இவன் தேமா உலகத்துக்கு மேல ஆசை வச்சானோ அப்பொழுதே அவனை விட்டு எது போயிடுச்சு? பிதாவின் அன்பு போயிடுச்சு. பரலோக நிச்சயம் அவனை விட்டு போயிடுச்சு. பிதாவின் அன்பு அவனுக்குள்ள கிடையாது. நம்ம சொல்லுவாங்க, நீங்க மருந்து எடுத்துக்கலாமே, அதை எடுத்துக்கலாமே. இல்ல அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? அப்படித்தானே சொல்றீங்க? அப்படித்தானே சொல்றீங்க? சொல்றாங்கன்னு கேட்க மாட்டேன், சொல்றீங்க. அப்படித்தானே சொல்றீங்க?
அதையும் ஆண்டவரே உண்டு பண்ணினார். அப்படியா? அடுத்த வசனம் படிச்சு பாரு. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாக்கி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். எங்கிருந்து உண்டானவைகள்? உலகத்தில் உண்டானவைகள். ஆண்டவர் பல காரியங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இவன் பயங்கரமான காரியத்தெல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். உலகம் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதனால உலகத்தினுடைய இந்த காரியங்கள்ல போய் நம்ம உலகத்துல அன்பு கூற ஆரம்பிச்சிட்டோம் சொன்னாலே உலகம் உன்னைய கேட்ச் பண்ணிக்கும். அதனாலதான் திரும்பி பாராதுன்னு சொல்றது. சோதம்ல தான் இருந்தாங்க லோத்தின் மனைவி பிள்ளைகள்லாம். இத்தனை வருஷம் இருந்துட்ட போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, திரும்பி நீ திரும்பி வராதன்னு சொல்லல, திரும்பி கூட என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இப்ப நீங்க போறீங்க, ரோட்ல ஒரு மோசமான காட்சி வால் போஸ்ட் ஓட்டியிருக்கான், நீ போகும்போது கண்ணில் அப்படி தெரியும், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க பாப்போம், திரும்பி என்ன செய்யக்கூடாது, அப்படியே திரும்பி பார்த்து சோத்திரம் சோத்திரம் இருக்கக்கூடாது. அது பார்த்துட்ட பிறகு எனக்கு உனக்கு தோத்திரம் வருது. திரும்பி பார்த்துட்டேன்னா அதுக்கு பேர் என்னது, நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். நீ போயிட்டே இரு, உன் கண்ணு முன்னால் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அதை பத்தி நீ கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நீ திரும்பி பார்த்தீனா நீ யாரு, லோத்தின் மனைவி. அவ்வளவுதான். எப்பெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி பார்க்கிறோமோ அப்பெல்லாம் யாரு வந்துட்டு வந்துட்டு போறா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு வந்துட்டு போறான்னு அர்த்தம். எந்த சிஸ்டர்? லோத்தின் மனைவி உனக்குள்ள டக்கு டக்குன்னு கிராஸ் பண்றான். ஒவ்வொரு செகண்ட் வந்துட்டு வந்துட்டு போறா. ஸ்ட்ராங்கா வந்துட்டான்னா நீ யாரு, ஒப்பு தூண்டா, அங்கேயே நிக்க வேண்டிதான். அப்படித்தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. உலகத்திலும் உலகத்தின் ஆசை இச்சைகளிலும் நீங்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பினவர்கள். அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அன்பு கூற கூடாது. நம்ம உலகத்துல தான் இருப்போம், ஆனா உலகம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அதான் தேவனுடைய மனுஷன். அதுக்கு எல்லாருமே சொல்ற சாம்பிள், மீன் தண்ணி கடல் தண்ணிக்குள்ள இருக்கு, அதுல தண்ணி வாயில வைக்க முடியாது, ஆனா மீனுக்குள்ள என்ன கிடையாது, உப்பு கிடையாது. ஆனா மீன் செத்து போச்சுன்னு சொன்னா உப்பு போடாட்டா என்ன செய்யாது, அது நிக்காது. அதுக்கு உள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மீன் உப்பு வேலை என்ன செய்யாது, உப்பு தண்ணியோட வேலை அதுக்குள்ள நடக்காது. நீ உலகத்துல இருந்தாலும் நீ பரிசுத்தாவின் ஜீவன்ல இருந்தீன்னா உலகம் உனக்குள்ள என்ன செய்யாது, வேலை செய்யாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள உலகத்தின் வேஷம் வந்துருச்சா? யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தினா என்ன பக்தி சொல்லுங்க? உலகத்தால் கரைபடாதவன் தான், உலகத்தால் கரைபடாத ஒரு ஜீவியன் தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அப்போ எப்போல்லாம் நம்ம உலகத்துல கரைபடுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய பக்தியில என்ன செய்யுது, கரை உண்டாகிறது, நம்முடைய பக்தியின் தன்மை குறைகிறது. அப்பதான் என்ன நடக்குது, ஜெபம் குறையுது. புரியுதா? எப்பெல்லாம் உலகத்துல கரைபடுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய பக்தி என்ன செய்யுது, குறையுது. பக்தி குறையும் போது எது குறையும், எனக்கு முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல. ஆமா, காரணம் இப்போ உலகத்துக்கு பின்னால நீ போக ஆரம்பிச்சிட்ட. சரிதான் நான் சொல்றது? நான் திரும்பவும் சொல்றேன், எப்பெல்லாம் உலகத்தால் கரைபடுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய பக்தி குறையுது. பக்தி குறையும் போது எது குறையும், ஜெபம் குறையும். யோபு 15:4. நீர் பயபக்தி வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுங்க. உலகத்துல கரைபடுற ஒரு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா அவன் பக்தி குறையும். அவன் பக்தி குறைய குறைய அவன் ஜெப ஜீவியம் குறையும். ஜெபம் குறைஞ்சாலே போதும், அது ஹார்ட் பீட் குறைஞ்ச மாதிரி தான். நாடி துடிப்பு என்ன செய்யுது, குறையுது. எப்பெல்லாம் நம்ம உலகத்தினால் கரைபடுறோமோ அப்பெல்லாம் ஜெபம் குறைஞ்சுக்கிட்டே வரும். உலகத்தினால் கரைபடலன்னு சொன்னா அவன் ஜெப ஜீவியம் பிடி சூடு பிடிக்கும், அனல் பறக்கும். ஒரு 5 நிமிஷம் நீ ஜெபிச்சா போதும், பிசாசு ஓடி போயிடும். 5 நிமிஷம் ஜெபிச்சா போதும், பதில் கிடைச்சிடும். ஏன்னா நீ முழங்கால் போட்ட உடனே தேவன் வந்துருவார் அந்த இடத்துக்கு. ஆனா உலகத்தினால் கரை போட்டுட்டோம்னு சொன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பக்தி எல்லாம் குறைஞ்சு ஜெபம் குறைஞ்சு, அதனுடைய அடையாளம் அதுதான்.
பயபக்தியை வீண் என்று சொல்லி நீ ஜெப தியானத்தை என்ன செய்கிறீர்? குறையப்படும். இதுதான் இதுல ஏதோ ஒரு அம்சம். நான் ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த 8ல ஏதோ ஒண்ணு யாரை தாக்கிடுச்சு? உடன் வேலையாளாகிய, வாழ்த்தில் சொல்லக்கூடியவனாகிய, மக்கள் செல்வாக்குள்ளவனாகிய, சிறைச்சாலையில கஷ்டப்பட்டவனாகிய, கர்த்தருக்காக அடிபட்டவனாகிய தேமாவை இந்த 8ல ஒரு அம்பு தாக்கிடுச்சு. உலக கவலையாக இருக்கலாம், உலக ஆசையாக இருக்கலாம், உலக அன்பா இருக்கலாம், உலகத்தின் அசுத்தமா இருக்கலாம், உலக ஸ்நேகமா இருக்கலாம், உலக வேஷமா இருக்கலாம், மனம் குருடாக்கப்பட்ட தன்மையா இருக்கலாம், பக்தி குறைஞ்ச ஒரு தன்மையாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவனை தாக்கின பொழுது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். ஆசை வந்துருச்சு. என்னைக்கு நம்ம பைபிளை தூக்குறோமோ இல்லாட்ட ஞானசானம் எடுக்கிறோமோ, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் இச்சைகளையும் எங்க அறையணும்? சிலுவையில அறையணும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். சிலுவையில அறையணும். இவன் சிலுவையில அறைஞ்சிருந்தான், இப்ப புடிங்கிட்டு வெளியே வந்துட்டான். இதத்தான் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் எங்க இறங்கி வந்துரு, சிலுவை விட்டு இறங்கி வான்னாரு. வந்துட்டாரா? இயேசு வந்தாரா? ஆனா தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த போது ஆசை இச்சைகளை எல்லாம் அரைஞ்சி வச்சிருந்தவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க வந்துட்டான்? கீழே இறங்கி சிலுவையை விட்டு வந்து விட்டான். ஆசை வந்ததுன்னா, எப்ப ஆசைக்கு ஒரு மனுஷனோ ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ வாலிபனோ விசுவாசியோ யாரோ எங்கேயாவது ஏதாவது மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ எங்கேயோ ஒரு ஆசை வந்துருச்சு, அதுக்கு இடம் ஆசை வரலாம், அது எண்ணங்கள்ல பிசாசு உண்டாக்குறது. ஆனா அதுக்கு ஆசைக்கு இடம் கொடுத்து கீழ்ப்படிஞ்சிட்டான்னு சொன்னா அவன் எங்க இருந்து வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். சிலுவையை விட்டு இறங்கிட்டான், சிலுவையினுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிட்டான். இதான் சத்தியம், உபதேசம். இதுதான். என்னைக்கு நீ உனக்கு உலகத்தின் மேல ஆசை வந்துருச்சோ, அந்த ஆசை இச்சைக்கு நீ இடம் கொடுத்துட்டியோ, அன்னைக்கு நீ எங்க இருந்து இறங்கிட்டேன்னு அர்த்தம். எங்க இருந்து இறங்கிட்ட? சிலுவையில அறையப்பட்ட நிலவரத்திலிருந்து நீ வெளியே வந்து விட்டாய். அவ்வளவுதான். சிலுவையில அறையப்பட்டவன் சிலுவையில இருப்பான். உலகாசை வந்தவன் எங்க போவான்? சிலுவையை விட்டு பிரிந்து. பவுல் சொல்றார், என்னை விட்டு பிரிந்து அவன் எங்க போயிட்டான்? சிலுவையை விட்டு இறங்கி அவன் போய்விட்டான். சிலுவை விட்டு இறங்கினவன் எங்க போவான்? அரண்மனைக்கு தான் போவான், சுகபோக வாழ்க்கைக்கு தான் போவான். ஆசை இச்சைகளை சிலுவையில் இறந்தவன் திரும்பி ஆசை இச்சை வேணும்னு சொல்லிட்டான்னா அவன் உலக சுகபோகத்துக்கு போறான், சிற்றின்பங்களுக்கு போறான்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? தேமாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றின் தாக்குதல் அவனுக்குள்ள அதிகமாகி அதற்கு இடம் கொடுத்து ஆசை வைத்து விட்டான். ஆசை இச்சையாக மாறி அவன் போய்விட்டான். இப்ப பவுல் சொல்றாரு, என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கிறார். எப்படி இருக்கும்? ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க சபையை விட்டு போனாலும் நாங்கள் கர்த்தருக்குள் நிற்கிறோம். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்மளை விட்டு விலகி போன ஒரு சகோதரியை பார்த்தேன் சென்னையில. பாவம், அது போனதுக்கு பல காரணங்கள், நியாயமான காரணங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அது சொல்லுது, நான் சபையை விட்டு தான் போனேன், அது நம்ம சபைன்னு இல்லை, எல்லாம் ஒரே சபை தானே. நான் சொன்னேன், 11 வருஷம் இங்க இருந்த அப்போ உனக்கு தெரியலையோ? அது எல்லாம் ஒரே சபைன்னு 11 வருஷம் இந்த சபையில விசுவாசியா இருந்திய, அப்போ உனக்கு எல்லாம் ஒண்ணுன்னு ஒண்ணும் தெரியல, இது ஒண்ணுதான் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தில்ல. இப்ப எப்படி அப்படி போயிச்சு? இல்ல, எல்லா இடத்துல இருந்தாலும் போலான்னு யோசிக்கிறேன், அப்படித்தான் எப்படித்தான் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க ஆண்டவரை விட்டு பிரியவில்லை. ஆனா யாரை விட்டு பிரிஞ்சுட்ட? பவுல் சொல்றாரு, என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். என்னை விட்டு பிரிஞ்சான்னு சொன்னாலே அப்போஸ்தலர் ஐக்கியத்திட்டு மரத்தை விட்டு எரிஞ்சாச்சு. கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும், செடியில் நிலைத்திராவிட்டால் கனி கூடாது. நீ வேற சபைக்கு போகலாம், நல்லது, ஒண்ணும் இல்லை, தடை இல்லை. ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அப்படித்தானே? சுயாதீனத்தையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலேயே கொடுத்துட்டாரு, நீ என்னனாலும் பண்ணிக்கொண்டு. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் முதலாவது அப்போஸ்தலனை விட்டு பிரிந்தான், சபை ஐக்கியத்தை விட்டு பிரிந்தான். அது அவனை வெளியே இழுத்து கொண்டு போனது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, மார்க்கு நம்மை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போகிறது என்பது அப்போஸ்தலனை விட்டு பிரிகிறதுன்னு சொன்னாலே, ஐக்கியத்தை விட்டு பிரிகிறதுன்னு சொன்னாலே அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறான் தான் அர்த்தம். வாசியுங்கள், கலாத்தியர் 5:4.
கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரிகிற அந்த அவனை உட்காரவை, கிறிஸ்துவை விட்டு பிரிகிற அந்த தன்மையே வரக்கூடாது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்தா எதிலிருந்து விழுகிறோம் சொல்லுங்க. பவுல் யோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். அப்போ பிதா குமாரன் சபை ஊழியர்கள், இதை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சான்னா அவன் கிறிஸ்துவை விட்டு பிரியான். கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சா அவன் எதிலிருந்து விழுந்துட்டான்னு அர்த்தம், கிருபையிலிருந்து விழுகிறான். அதான் நடக்கும். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். சரி, இப்படி பிரிஞ்சு போறவங்களுடைய பத்தி நீதிமொழிகள்ல பிரசங்கி என்ன சொல்லுகிறான்? நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இதான் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். இன்னைக்கு அநேகர் பிரிஞ்சு போகலாம். ஒரு தாய் தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை பிரிஞ்சு போகுதுன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய இச்சையின்படி வாழணும்னு ஆசைப்படுறான். சபையை விட்டு ஒருத்தர் வெளியே போறான்னா என்ன அர்த்தம்? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். பவுல் சொல்லுகிறாரு, ஒரே வசனம் தான், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான், ஆனபடியால் என்னை விட்டு பிரிந்தான். எங்க போயிட்டான்? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். தெசலோனிக்கேன்னா என்ன அர்த்தம்? தெசலோனிக்கே பட்டணம் ஒரு வித்தியாசமான பட்டணம். அங்க எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அது ஒரு வித்தியாசமானது. அந்த ஜனங்கள் திடீர்னு ஆப்போசிட் ஆயிடுவான், திடீர்னு நார்மல் ஆயிடுவான். அப்படியா? அப்போஸ்தலர் 17:13. அப்போஸ்தலர் 17:13. பெரோயாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். கிளப்பி விடுறது. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனா தெசலோனிக்கேல உள்ளவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? தெசலோனிக்கேல உள்ள யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, பவுலுக்கு விரோதமா எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான், கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில வீடுகளில் சில சிஸ்டர்ஸ், சில பிரதர்ஸ், சில சபையில சில விசுவாசிகளுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், என்னத்தையா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்படிதான் இருக்கு தமிழ்ல. யூதர்கள் எல்லாம், தெசலோனிக்கேல உள்ள யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பவுலுக்கு விரோதமா நெஞ்சார்கள், கிளப்பி விட்டார்கள். ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் இந்த இடத்துக்கு தான் போனான். இந்த கிளப்பி விடுற கூட்டத்தில் போய் விழுறவன் தான் உலகத்தின் இச்சைகள்ல போய் விழுறான். அந்த குரூப்ல போய் சேர்ந்துக்கிட்டு அதிருப்தி கூட்டங்கள், கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க, அதிருப்தியாளர்கள். இவங்க எல்லாம் எப்ப சான்ஸ் கிடைக்குதோ தவறதுக்கு என்ன செய்வான், கவுத்துறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு அதிருப்தியாளர். அதனால தான் இவன் வேற எந்த ஊருக்கும் போல, எங்கேயே போயிட்டான், தெசலோனிக்கே பட்டணத்துக்கே போனான். எதிராகி திரும்புகிற ஒரு கூட்டம் அந்த ஜனத்தோடு போய் சேர்ந்தான். அடுத்து தெசலோனிக்கே சபை அந்த ஜனங்கள் ஒரு குறைச்சல் உள்ள ஜனங்கள். பிலிப்பியர் 4:16. பிலிப்பியர் 4:16. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் தெசலோனிக்கேயில் இருந்தபோது பவுலுக்கு பயங்கர குறைச்சல் உண்டானது. நாம இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது வெளியரங்கமா உலக ஆசை இச்சைகள் நிறைவேறும். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள்ள என்ன நடக்கும்? ஒரு பெரிய லேக்னஸ் நடக்கும், ஒரு பெரிய குறைச்சல், ஒரு தேக்க நிலை, ஒண்ணுமில்லாத ஒரு தன்மை நமக்குள்ள கொஞ்ச நாட்கள்ல வந்துடும். ஒழித்து விட்டு போனவங்கள்ட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 100க்கு 2 பேர் தான் நான் போனது சரிமா, 100க்கு 98 பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே வேற வழி இல்லாம தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம போய் கெட்டுப்பிட்டோன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆனா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறதுன்னு சொன்னா குறைச்சல் உள்ள ஒரு அனுபவத்துக்கு அவன் போய்விட்டான். தெசலோனிக்கே ஒரு குறைச்சல் உள்ள ஒரு சபை. அடுத்து அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவங்க நற்குணசாலிகள் தான். ஆனா அதை விட மத்தவங்க யாரா மாறிட்டாங்க, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நற்குணசாலிகளாக மாறினார்கள். நம்ம வெளியே போறதுனால நம்முடைய குணம் ஒன்றும் மாறுறதில்ல, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய இழப்பை நாம் சந்திக்கிறோம். தெசலோனிக்கேயில் உள்ள ஜனங்கள் ஓரளவு நற்குணசாலிகள், மற்ற பட்டணத்தார் அதை விட நற்குணசாலிகளாக கிறிஸ்துவனுடைய கேரக்டர்ல வளர்ந்து கொண்டே இருந்தார். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்.
பட்டணத்துக்கு போகிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கையில தோல்விக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஏனென்றால் இயேசு பாளையத்துக்கு புறம்பே போனார், ஆனா இவன் எங்க போனா? பட்டணத்துக்கு போனான். பட்டணங்கிறது ஒரு சுகபோக நாகரிக வாழ்வை காண்பிக்கிறது. யோனத்தான் அப்படித்தான் போனான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நல்ல பிரதிஷ்டை பண்ணி தாவீதும் யோனத்தானும் கட்டி பிடிச்சு அழுது உடன்படிக்கை பண்ணி ஆணையிட்டு கொண்டு எல்லாம் முடிஞ்ச உடனே தாவீது காட்டுக்கு போவான், யோனத்தான் பட்டணத்துக்கு போவான். வாசிங்க 1 சாமுவேல் 20:43 இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? அவன் எழுந்து புறப்பட்டு போனான், யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுது ஆணையிட்டு நம்ம முத்தெல்லாம் கொடுத்து 2 பேரும் மணிக்கணக்கா அழுவான். திருப்பி யோனத்தான் சொல்லுவான், இல்ல நீர் ஃபர்ஸ்டா வருவேன், நான் 2வது வருவேன்னு சொல்லுவான். எல்லாம் முடிச்சிட்டு தாவீது காட்டுக்கு போயிடுவான், இவன் எங்க போயிடுவான்? பட்டணத்துக்கு போவான். கடைசியில் என்ன நடந்துச்சு? சவுலோடு சேர்ந்து தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நிலவரத்துக்கு யோனத்தான் போனான். பட்டணம் என்பது சுகபோக வாழ்வு. சுகபோக வாழ்வு உயிரோடு சாவு. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். நாம் எந்த சூழ்நிலையும் லோத்தை போல சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போகக்கூடாது, யோனத்தானை போல பட்டணத்துக்கு போகக்கூடாது. இந்த தேவனுடைய மனுஷனாகிய தேமாவை போல தெசலோனிக்க பட்டணத்துக்கு நாம் போக கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேமாவை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் எவ்வளவோ படிக்கலாம். நல்ல மனுஷன், நல்ல ஒரு வாலிபன், நல்ல ஒரு ஊழியன், நல்ல ஒரு சேவகன், கர்த்தருக்காய் பாடுபட்ட மனுஷன், மற்றவர்களை வாழ்த்தின மனுஷன், ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷன், பவுலோடு பாடுகளை அனுபவித்து ஊழியத்துக்காக ஜீவனை கொடுத்த மனுஷன். ஆனா சூழ்நிலை மாறின பொழுது இந்த உலகம் அவனுக்கு ஏதேனை போல தென்பட்டு விட்டது. இந்த உலகம் சோதோமை போல தென்பட வேண்டும், ஆனால் இந்த உலகம் அவனுக்கு ஏதேனை போல தென்பட்டது. லோத்தின் கண்களுக்கு சோதோம் ஏதேனை போல தென்பட்டதாம். அது அவனுடைய வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டது. அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததிகளாய் போய்விட்டது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்காதிருங்கள். சபை ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகாதிருங்கள். சுகபோக வாழ்வில் சிக்கி நித்திய ஜீவனை இழக்காதிருங்கள். தேமாவை போல ஆரம்ப காலங்களை போல பாடுபடுங்கள். கர்த்தருக்காக அடிபடுங்கள். மக்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுங்கள். உடன் வேலையாட்களாயிருங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு இடம் கொடுத்து விட வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். தேமாவின் முதல் பகுதி நமக்குள் இருக்கட்டும், 2ஆம் பகுதியை உதறி விடுவோம். ஒரு மனிதனுடைய நன்மையும் பார்க்க வேண்டும், தீமையையும் பார்க்க வேண்டும். தீமையை களைந்து நன்மையை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு உங்களை சமர்ப்பித்தால் தேமாவோடு போராடின ஆவி உங்களோடு போராடி தோற்று போகும். அவனை அந்த வல்லமை ஜெயித்தது. நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் அந்த வல்லமையை, இப்பிரபஞ்சத்தின் ஆவியை நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதை தவற விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கவலைகளுக்கு இடம் கொடுத்து, வேஷங்களுக்கு இடம் கொடுத்து, அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து, கரைபட்டு ஜீவியத்தை ஊழியத்தை நஷ்டப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் நாம் போக வேண்டாம். கர்த்தாவே, உலகத்தின் ஆசைகளிலிருந்து என்னை விடுவித்து ஆரம்ப காலங்களைப் போல உமக்கு உடன் வேலையாளாக, உடன் சேவகனாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாக, கர்த்தருக்காக நிற்கக்கூடியவனாய் என்னை மாற்றும் என்று ஒரு விசை வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய வல்லமை அவனை ஜெயித்து விட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவனை எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், அவன் ஜெயிக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுடைய தரிசனத்தை குருடாக்க அந்த பிசாசு போராடுவான். உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை கெடுக்க அவன் பிரயாசப்படுவான். இப்பிரபஞ்சத்தின் வல்லமையை எதிர்த்து நில்லுங்கள். ஒரு அபிஷேகத்தை கிருபை பெற்று நாம் கூட்டத்தை முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேமாவோடு போராடின வல்லமை என்னோடும் போராடுகிறது. அவன் தோற்று போய்விட்டான். நான் எந்த சூழ்நிலையிலும் தோற்று போக கூடாது. கிருபை தாரும், அபிஷேகம் தாரும், வெளிச்சம் தாரும், ஓ பிரகாசத்தை தாரும். திராபாக்கா திராபாக்கா ரிபிகானா ஷபானியா ராபாப்தனா. ஓ ரிக் நேராய் திபிகானா பாப்தினா பாசாத். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்த உலகத்தின் அதிபதி திரும்பி போய்விட்டான். ஆமென். இந்த கூட்டத்தோடு உலகத்தின் அதிபதி உன்னை விட்டு திரும்பி போய்விட வேண்டும். Hallelujah, hallelujah. Oh, Rabaudina Wani Adamala Kara. Sirabala bala bala bariya ribeli biala bariya. Ina mana shamana rimana rabahania. Da 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 dia ramana karamana shava. Oh rabakati 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 rania. Alore. Bine 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 bariya bari bari bari. Oh ribala bariya bala bala bakati ramana. Amen 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 amen. தேமாவோடு போராடின இப்பிரபஞ்சத்தின் ஆவி நமக்குள்ளும் போராடுகிறது. இந்த நாட்களில் அவைகளை உணர்ந்து எதிர்க்கத்தக்கதாக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உலகத்தின் அம்புகள் எத்தன்மையுள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் உலகத்தின் மேல் நம்முடைய கவனம் திரும்பாத வண்ணம் சிலுவையின் மேல் நம்முடைய கண்களை பதித்து முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி வரை அப்போஸ்தல ஐக்கியத்தில் நிற்க பலன் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாளாக சேவகராக காணப்பட உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாய் வாழ்த்தக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு வைத்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.